வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை நீக்க திட்டமிட்டுள்ளதாக கூறும் செய்தியை பத்திரிகை ஒன்று தவறான நோக்கத்துடன் வெளியிட்டுள்ளது என்று சபை முதல்வர் விமர்சனம். ஈஸ்டர் சம்பவத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களில் எமது அரசாங்கத்தில் பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகள் எவரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் பாயும், பிரதமர் உறுதி. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக அனுர அரசு எடுத்துள்ள நடவடிக்கை. யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர்கள் தன்னை இழிவாக கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பாடத்திட்டங்களை மட்டுமல்லாது எதிர்கால உலக தேவைகளை கருத்தில் கொண்டு கல்வி முறைமையை முழுமையாக மாற்றுவதே கல்வி மறுசீரமைப்பின் முக்கிய நோக்கமாகும் என்று அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் இந்த கல்வி மறுசீரமைப்பின் இலக்கம் மாணவர்கள் பாடசாலை கல்வியினை பெற்றுக் கொள்வதுடன் எதிர்காலத்திற்கு ஏற்ப உலகளாவிய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதாகும் என்று தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தம் என்பது புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதோ பழையவற்றை மாற்றுவதோ மட்டுமல்ல, முழு கல்வி முறைமையுமே எதிர்காலத்தில் சமூக மாற்றங்களை எதிர்நோக்கி செல்வதற்கான ஒரு புதிய பாதையை வகுக்க வேண்டும் என்றார். 2031 ஆண்டில் சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் 2033 ஆண்டில் உயர்தர பரீட்சை எழுதுவார்கள். அவர்கள் 2035 ஆண்டு கல்வியை முடித்து தொழில் உலகில் அடியெடுத்து வைப்பார்கள். அதனாலேயே இந்த சீர்திருத்தங்கள் மாணவர்களின் எதிர்கால உலகில் சந்திக்க வேண்டிய சேவைகள் மற்றும் தொழில்துறைகளை முன்னோக்கி பார்த்து நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை சமூகத்தில் கடுமையாக திணிக்காமல் அனைவரது பங்களிப்போடும் ஒருங்கிணைந்த முறையிலும் முன்னெடுத்து செல்லவே நாம் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை நீக்க திட்டமிட்டுள்ளதாக கூறும் செய்தியை பத்திரிகை ஒன்று தவறான நோக்கத்துடன் வெளியிட்டுள்ளது என்று சபை முதல்வர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க சபையில் விமர்சித்திருந்தார். இனவாத அரசியல் செய்ய விரும்பினால் அதை வெளியே செய்யலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் அதை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் அது மக்களின் மக்களாட்சி அமைப்பை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி குறித்து சாணக்கியன் எழுப்பிய கேள்விகளுக்கு 6 மாதங்களுக்கு பிறகு பதிலளிக்கப்பட்டது. அதன்படி பெரும்பாலான வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ளன, சிலவே பிரதேச சபைகளின் கீழ் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உரையாற்றிய சாணக்கியன் வீதி அபிவிருத்தி சபையின் கீழ் உள்ள பாதைகளுக்கு மத்திய அரசிடம் நிதி கோர வேண்டும், ஆனால் மாகாண சபைக்கு நேரடியாக நிதி கோர இயலாது. எனினும் தொழில்நுட்ப ஆதரவு மாகாண சபையிடம் உள்ளது, அதனால் தான் மாகாண சபைக்கு நிதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். இத்தகைய நிலைப்பாடுகள் மாகாண சபை முறைமையினை முடக்குவதை நோக்கமாக கொண்டது என்று சாணக்கியன் விமர்சித்த நிலையில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடுமையான பதில் வழங்கியிருந்தார். நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கேள்வி கேட்கும் போது சபாநாயகர் அவரின் ஒலிவாங்கியை நிறுத்தியதால் சில நிமிடங்கள் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரியின் கேள்வி நேரத்தில் அவர் சபாநாயகருக்கு நிலையியற் கட்டளை சட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்து ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பாக பிரதமரிடம் கேள்வி கேட்டதற்கு பிரதமர் அளித்த பதிலின் போது குழப்பம் ஏற்பட்டது. அதன்படி 2019 ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களில் தற்போதைய அரசாங்கத்தில் பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் தவறாமல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்தார். எப்போதும் நாங்கள் கேள்வி கேட்கும் போதே நேரம் வீணடிக்கப்படுவதாக சபாநாயகரின் கூற்று பிழையானது என்று முஜிபுர் ரஹ்மான் கூச்சலிட்டார். மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியின் கூச்சலுக்கும் சண்டித்தனத்திற்கும் பயப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் மேலும் 40 நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்திருந்தார். ஹோட்டல் ஷோ கொழும்பு 2025 கண்காட்சி இன்று காலை கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் தொடங்கிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா போன்ற 7 நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை விசா கட்டணமின்றி வழங்கப்பட்டது. இப்போது இங்கிலாந்து உள்ளிட்ட மேலும் 40 நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது மொத்தம் 47 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விசா கட்டணம் இல்லாமல் வர வாய்ப்பு கிடைக்கும். இதனால் அரசு துறை சேரிக்கு ஆண்டுக்கு 66 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நேரடி வருவாய் இழப்பு ஏற்படுமானாலும் சுற்றுலாத்துறையில் வளர்ச்சி மூலம் மறைமுக அதிக வருமானம் பெறுவோம் என்று நம்புகிறோம் என்றார். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட WM அதுல திலகரத்னவுக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளினி ஹேவாவசம் 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இவர் போலி ஆவணங்கள் மூலம் வங்கி ஒன்றிலிருந்து 3.5 மில்லியன் மோசடியாக பெற்றுக்கொண்டு அந்த தொகையை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது.
இந்த வழக்கில் போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு 5 ஆண்டுகள், மோசடியான பண பயன்பாட்டுக்காக 2 ஆண்டுகள் என்று மொத்தமாக 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட வாதியான வைத்தியர் SWA காமினி விமலானந்தவுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தொகையை செலுத்த தவறினால் மேலும் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிய முதலீட்டாளர்களை தனியார் துறையிலிருந்து ஈர்க்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளது. இந்த முயற்சி மூலம் தற்போதைய பாதிக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பயன்பாட்டிற்கும் நீக்கும் வசதிகளை மீண்டும் செயலில் கொண்டுவர நவீன சாத்தியங்களை உருவாக்கும் வகையில் புதிய முதலீட்டாளர்களை சேர்க்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கான செயல்முறைகளை நிறைப்படுத்துவதற்கும் புதிய முதலீட்டாளர்களை உத்தியோகபூர்வமாக அழைக்கும் வகையில் அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். முந்தைய காலகட்டத்தில் இந்த விமான நிலையத்திற்கான நடவடிக்கைகள் ரஷ்யா இந்திய கூட்டமைப்புக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தம் பின்னர் கைவிடப்பட்டது. இதற்கு காரணமாக அந்த கூட்டணியில் சேர்ந்திருந்த ஒரு தரப்பினர் மீது அமெரிக்க தடைகள் இருந்ததால் அது இலங்கையின் வான்வெளி இறையாண்மையை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதி அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்னடைந்தது. இந்த நிலையில் தற்போது புதிய முதலீட்டு அழைப்புகள் மூலமாக பெறப்படும் அனைத்து முன்மொழிவுகளும் மிகுந்த கவனத்துடன் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் மத்தள விமான நிலையத்தில் செயல்பாடுகளில் செறிவூட்டும் வகையில் தகுதியான முதலீட்டாளர்களை தேர்வு செய்ய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் போது தொடர்ந்து மனித எச்சங்கள் கிடைத்து வருகிறது. இதனையடுத்து உண்மையினை வெளிக்கொண்டு வருவதற்கு சர்வதேச விசாரணைகள் நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்று டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 1996ஆம் ஆண்டு செம்மணி பகுதியில் அகலப்பட்ட புதைக்குழியில் தற்போது எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 80 கடந்து விட்டது. அதே பகுதிக்கு அருகிலேயே கடந்த காலத்தில் ஒரு ராணுவ அதிகாரி சாட்சியம் அளித்த போது சுமார் 600க்கும் மேற்பட்ட சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களை அழைக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஏனெனில் உண்மையை மறைக்க அரசாங்கம் முயற்சி செய்யும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் அகழ்வு பணிகள் இடையூறுயின்றி நடைபெற அதற்கான நிதியை முறையாக அரசாங்கம் ஒதுக்க முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக தமிழர்களின் மீது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பிற்கு சர்வதேச நீதியை கோரும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. இந்த கவனஈர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகளுடன் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா, அம்பாறை திருக்கோயில், திருகோணமலை சிவன் கோயிலடி, முல்லைத்தீவில் மாவட்ட செயலகம், கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில், மன்னார் நகர பகுதி, வவுனியா புதிய பேருந்து நிலையம், யாழ்ப்பாணம் செம்மணியிலும் நடைபெறுகிறது. உண்மை மற்றும் நீதிக்காக ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருப்பதையும் வெளிக்காட்டும் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய உரிமை பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்போர் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் ஆதரவை வெளிப்படுத்துமாறும் சமூக இயக்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் சர்வதேச விசாரணை ஒன்றை உருவாக்க கோரி மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் கூட்டமைப்பு சார்பாக நாளைய தினம் காலை 10 மணிக்கும் கொழும்பில் ஐநா அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 17ஆம் தேதி யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர்கள் தன்னை இழிவாக கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட எமக்கு எதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாட்டை பிரதி சபாநாயகரிடம் முன்வைத்திருந்தார். அர்ஜுனா எம்பி கூறும்போது, யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் மற்றும் அவரது உதவி தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் இல்லாமல் என்னை வெளியே போ நாயே என்று இழிவான வார்த்தைகளால் விமர்சித்திருந்தார்கள். இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்றத்திற்கும் வழங்கப்பட்ட கௌரவத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அத்துடன் யாழ் அரசாங்க அதிபரை மீறி கூட்டத்திற்கு சம்பந்தமில்லாத தனி நபர்களையும் அரசியல்வாதிகளின் கையாட்களையும் நுழைய அனுமதிப்பது கூட்டத்தை திட்டமிட்டது சிதைப்பதாகவும் உள்ளது. எனவே அரசாங்க அதிபர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் பிரதி சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் குறித்த முறைப்பாட்டை சபாநாயகர் ஊடாக பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு கையளிப்பதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.